நைட்டு பூரா தம்பிக்கு முடியல, காய்ச்சல் அதிகமாயிருச்சு. அதனால விடிய காலையிலே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயாச்சு. நாங்க போன நேரம் கிளினிக் எதுவுமே ஓப்பனா இல்ல. அதனால எங்க ஆர்எஸ் மங்கலத்தில உள்ள செந்தில்நாதன் சார் அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயாச்சு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ரூ. 60 ஃபீஸ் வாங்கிட்டு வேலை பார்க்குற ஒரே சார் இவங்க மட்டும் தான். அதோட அப்பா பெட்ரோல் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு தம்பி நல்ல வேளை தூங்கிட்டேன். அதனால சீக்கிரமாவே எல்லா வேலையும் முடிச்சிருவோம்னு ஃபர்ஸ்ட் பால் தான் பீச்ச ஆரம்பிச்சேன். ஏன்னா எந்திரிச்சோன பால் கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்திரம்லாம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். தம்பி எப்படா எந்திரிப்பேன் எப்படா எந்திரிப்பான்னு ஒவ்வொரு வேலையும் சீக்கிரம் சீக்கிரமா பார்க்கல டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரு சைடு பாலும் ஒரு சைடு சாப்பாடு வச்சிருந்தேன். அதுக்கடுத்து மாடுகள்லாம் அவுத்து விட மறந்துட்டேன்னா சரி நான் அதை அவுத்து விட்டேன். அப்பா காலையில வெட்டிக்கு போனதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக போயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அதை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பால் இறக்கி வச்சிருந்தோமா அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள ஆத்தி பால் டப்பால ஊற்றி வச்சிட்டோம்னா எந்திரிச்சோன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன். வீடு வாசல்லாம் கூட்டாம கிடந்துச்சு. சரி அப்புறம் கூட்டிக்கிறலாம் எந்திரிச்ச பிறகுன்னு நினைச்சேன். சரி கூட்டி வச்சிருவான் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளேன்னு கூட்டிட்டு இருந்தேன். அதோட அப்பா வெட்டிக்கு போயிட்டு சாப்பாடு காலையில ஆக்கலையா தண்ணி கிணறு தூக்கிட்டு சாப்பிட வந்துட்டாங்க.